கடந்த 2-3 நாட்களாகவே சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளான ஒரு விஷயம்தான் நடிகர் ஸ்ரீயோட இன்ஸ்டாகிராம் பதிவுகள். அதாவது ஒரு நல்ல தரமான நடிகன் அப்படின்னு பேர் எடுத்தவர் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மாதிரி அவருடைய உடல் தோற்றமும் சரி, மன மாற்றமும் சரி, அவரை ரொம்ப அபாயகமான ஒரு கட்டத்தில் இருக்காரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய போஸ்ட்லாம் இருந்துச்சு. அவருக்கு மனநலம் பாதிச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு, அவருடைய மற்ற செயல்பாடுகளாக இருந்துச்சு. இப்போ இதை பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானாரு அப்படிங்கிற அவருடைய முந்தைய பதிவுகளை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு அவர் பார்த்தீங்கன்னா இருகப்பற்று படத்தில் நடித்த ஸ்ரீக்கு சம்பள பாக்கி வச்சிட்டாரு, கடும் மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தியிருப்பார் போல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எஸ்ஆர் பிரபுவை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, கழுவி ஊற்றுனாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எஸ்ஆர் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உண்மையாலுமே ஜென்யூனாக நான் சொல்கிறேன், ஸ்ரீ அவர்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து அவர் மீண்டு வரணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசையும் கூட. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, நாங்கள் உட்பட அவரை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிருக்கோம். துரதிர்ஷ்டவசமாக அது எங்களால் முடியவே இல்லை. அவரை சுற்றி தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும் போல் அப்படி தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக முதல் வேலையாக என்ன பண்ணணும்னா, ஸ்ரீ எங்கே இருக்கார், எப்படி இருக்காரு, முதல்ல அவரை அங்கே பார்த்து கண்டுபிடிச்சி அவரை திரும்ப கூட்டு அவருடைய நல்ல உடல் தோற்றத்துக்கும் அவருடைய மன மாற்றத்துக்கும் ஏற்றத்துக்கும் முதல்ல நம்ம வழி செய்யணும். இதுதான் முதல் விஷயம். அவருடைய உடல்நலம் மனநலம் இதுதான் முதல் விஷயம். இதை நாம் ரெக்கவர் பண்ணணும். ஸோ இதுதான் விஷயமே தவிர மற்ற எந்த விஷயம் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாமையே எங்களை ப்ளேம் பண்ணுறாங்க. கமெண்ட்ஸு, ஸ்டோரிஸு இஷ்டத்துக்கு அடித்து விட்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை தெரியாமல் சொல்கிறாங்க அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் எங்கள் மேலே வாரி இறக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உண்மையே தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்ஆர் பிரபு அவர்கள் சொல்லிட்டாரு, ஸ்ரீக்கும் எங்களுக்கும் இடையில் கான்ஃப்ளிக்ஸ் இருந்ததான், ஆனால் யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் உண்மை அதெல்லாம் தெரியாமையே ஸ்ரீயோட இந்த நிலைமைக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு கடும் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.